வணக்கம் மக்களே, நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். அடா 24/7 தமிழ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885ல தொடங்கியிருப்பாங்க. ஏவோ ஹியூம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தோற்றுவிச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. சரிங்களா? இதுல ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் கடைசி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே வருடாந்திர மீட்டிங் அப்படின்றது ஒன்று நடக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நம்ம சென்னையில் அதாவது பண்ணா அந்த டைம்ல மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மீட்டிங் நடந்திருக்கும். அது எந்தெந்த மீட்டிங் எந்த வருஷம் நடைபெற்றுச்சு, யார் வந்து அதுக்கு வந்து தலைமை எடுத்தாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்மளோட எக்ஸாம்ல ஒரு கேள்விகள் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப 1887 ஓகே முதல் மீட்டிங்கே ஓகே அங்கே தான் நடந்திருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா முதல் மீட்டிங்னா இதுல 3வது மீட்டிங். சரிங்களா? ஸோ 1887ல சையத் பக்ருதீன் தியாப்ஜி அவர் தான் பார்த்தீங்கன்னா 1000 விளக்குல பார்த்தீங்கன்னா நடத்திருப்பாரு. இங்க சென்னையில மங்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தா 1894ல ஆல்ஃபிரட் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்ல நடந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருப்பாரு. அடுத்த மாநாடு பார்த்தீங்கன்னா 1898ல ஆனந்த மோகன் போஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஓகே மெட்ராஸ்ல நடந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருப்பாரு. 1903ல நடந்த மாநாட்டுல லால் மோகன் கோஷ் அவர் பார்த்தா தலைமை எடுத்திருக்காரு. 1908ல ராஷ் பெஹாரி கோஷ் இருக்காரு தெரியுங்களா, அவர் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம சென்னையில் நடந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை எடுத்திருந்தாரு. 1914ல பார்த்தா பூபேந்திரநாத் அவர் பார்த்தீங்கன்னா தலைமை எடுத்திருந்தாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா 1927 எம்ஏ அன்சாரி பார்த்தா மீட்டிங் பார்த்தா தலைமை எடுத்திருந்தாரு. ஆக மொத்தம் 1 2 3 4 5 6 7 மொத்தம் டோட்டலா சென்னையில மட்டும் 7 மீட்டிங் நடந்திருக்குப்பா. உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்றோம்னா, நம்மளோட ஒட்டு மொத்தமா 1885ல இருந்து 1947 வரை நடந்த மீட்டிங்ல 3 முறை தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுக்கான 2வது கேள்வி, முதல் பெண்மணியாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவங்க யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கான 3வது கேள்வி, இந்த ஐஎன்சி மாநாட்டிற்கு முதல் இந்திய பெண்மணியாக தேர்வு செய்யப்பட்டவர். அந்த 3 கேள்விகளுக்கும் மறக்காம ஆன்சரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.